இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று இரவு 9:04 மீனத்திலிருந்து மேஷத்திற்கு சூரியன் பிரவேசம் அடைகிறார். மேஷத்துக்கு சூரியன் பெயர்ச்சி அடையும் பொழுது அது பேர் மேஷாஜனம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேஷாஜனத்துல தான் ஒரு புது ஆண்டு ஆரம்பிக்கும். அதில் குரோதி ஆண்டாக இருக்கிறது இந்த வருஷம். இந்த குரோதி ஆண்டிற்கான பலன்கள் நாளை காலை ஜெயா தொலைக்காட்சியில் நம்முடைய 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் நடக்க போகிறதுங்கிறது நம்ம ஒளிபரப்ப போகிறோம். அதனால் நிறைய பேர் பார்த்து அதற்கான பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமாக கணித்து சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த விதமான கெடு பலன்களும் நடக்காமல் இருக்கும். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ஏப்ரல் 13 2024 சனிக்கிழமை சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். இன்றைய நாளோட லாஸ்ட் நாளிலேருந்து புது வருஷம் புது மாதம் எல்லாமே புதுசாக ஆரம்பிக்கப்படுது. ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கணும் அத்தனை பேரும். அதுலேயுமே இந்த நாள் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்றைய நாள் நைட்டு வரைக்கும் இருக்குது. அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் ஒரு லைஃபோடைய ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அது நடக்கிறது. லக்னம் விருச்சிக லக்னம் தான் இன்றைய நாளுடைய நைட்டில் தான் அந்த பெயர்ச்சி அடைகிறது. அதாவது மெயினாக அந்த நியூ இயருங்கிறது ஆரம்பிக்கிறது. இன்றைய நாள் நிறையா புது விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே கண்ணங்கருத்தாக செயல்படும். ஏன்னா செவ்வாய் குருங்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் பொதுவாகவே எதிர்பாலனுக்கு பிரச்சனை கொடுக்கும். அது இன்றைய நாளுடைய நட்சத்திரத்தின் சாரத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நிறையா பேருக்கு ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பதட்டம் கோபம் அந்த மாதிரில இருக்கும். அதனால் பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க சொன்னதை கேட்டு அப்படியே அரவணைச்சிட்டு போகிறது நல்லது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். ஆனால் அவர் இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். தன குடும்ப வாக்குஸ்தானமும் லாபஸ்தானமும் இன்டர் கனெக்ட் ஆகுது. செம்ம பணம் வரும். நல்ல பணம் காசு சேமிக்கக்கூடிய நேரத்தில் ஜாலியாக இருந்தீங்கன்னா பணம் காசு வராது. இதனால் கண்டிப்பாக பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும். தங்கத்துக்கு பிரச்சனையே கிடையாது. தங்கம் தங்கமாக இருக்க போகிறது. உங்கள் வீட்டில் அத்தனை பேரும் தங்கமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இன்றைய நாள் முழுக்க முழுக்க சுபிக்ஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுங்க. அடித்து சொல்லலாம். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் தான் இன்றைய நாள் ஆரம்பிக்கிறது. ஆனால் குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் பிரயாணம் பண்ணுறதுனால இன்றைய நாள் கண்டிப்பாக தொழிலில் புது வாழ்க்கை அமையும், புதிய வேலை அமையும், இருக்கக்கூடிய வேலைகள் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தி ஆகும். இந்நாள் வரைக்கும் ரொம்ப ஸ்லோ மோஷன் செல்வராஜாக இருக்கக்கூடிய ஆட்கள் இனிமேல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக மாறுவீங்க. அந்தளவுக்கு எல்லாம் பயங்கரமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பல வேதனைகள் காணாமல் போகும். அற்புதமான நாளாக இருக்க போகிறது. மெயினாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை டென்ஷன் ப்ரெஷர் எங்கே போய் கொட்டுவையா நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு இந்த மேலே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு சந்தோஷமான வெற்றி. வாழ்க்கை துணையே இல்லை சார் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கை துணை அமையும். ஏன்னா 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருனா வரக்கூடிய பொண்ணு டாக்டராக இருப்பாங்க, இல்லை மெடிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருப்பாங்க. அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். இட் வில் ஸோ ஹேப்பன். அவ்வளோதான். நிறைய பேருக்கு வேலைகளில் மாற்றம் வேணும்னு எதிர்பார்ப்பீங்க. 100% நடக்கும். இன்றைய நாள்லேருந்து உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள். ஏன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷப ராசிங்கும் பொழுது அது உங்களுக்கு பயங்கர சக்ஸஸை கொடுக்கும். எதிர்பாராத கிஃப்ட், எதிர்பாராத லாபம். மலை மேல் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பழனி முருகன் வழிபாடு பண்ணிங்கன்னா நினைச்ச காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் டப்பு 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 டப்புன்னு நடக்கும். மனசு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. நீங்கள் படுற கஷ்டத்துக்கான பலித்தம் கிடைக்கும். பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லா விதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான காலகட்டம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏழுமலையான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
கோபதாபங்களை குறைக்க வேண்டும். 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை. மறைமுகமாக நிறைய பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் குடைச்சல்லாம் வருது. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு, தேவையில்லாத செலவெல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுருங்க. சிம்பிள். ஏன்னா குரு கொடுக்கக்கூடிய உபதேசம் மாதிரி வேறு எந்த கிரகமுமே கொடுக்காது. இன்றைய நாள் செவ்வாய் வந்து குருவுடைய சாரத்தில் போகிறதுனால அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய வார்த்தைகளை கரெக்டாக கேட்டிங்கன்னா போகிறோம், நீங்கள் நல்லா சம்பாதிச்சிருங்க. டென்ஷன்லாம் ரிலீஃப் ஆகிடும். தேவையில்லாத பிரச்சனையே பிளாங்கெட்டை மாதிரி போத்தாமல் கர்ச்சீஃப் மாதிரி உதறி தூக்கி போட்டுடலாம். பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனமகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார். பல நாளாக ஒரு 18 வருஷமாக கேஸ் ஓடுது சார், 25 வருஷமாக கேஸ் ஓடுது சார்ங்கிறதுலாம் அதெல்லாம் முடிஞ்சிடும். கன்னி ராசிக்கு நீங்கள் எதிர்பார்க்காம பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பேரில் வருவதற்கான வாய்ப்புகள், எல்லா விதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகவும். கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான பிராப்தம், வெளியூர் செல்வதற்கான பிராப்தம். மன மகிழ்ச்சியோட எப்பவுமே சந்தோஷத்தை பார்க்காத ஆட்கள் இனிமேல சந்தோஷத்தை பார்ப்பீங்க. தட்ஸ் அ ரியாலிட்டி. ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. மெயினாக லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கணும். வண்டி எடுத்துகிட்டு ஜாலியாக போகிறது, ஹெல்மெட் மட்டும் மறந்துட்டு போயிடுறது. உடனே வண்டி நிறுத்து அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்துவார், எடு பைசா, சரி ஃபைன் கட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்து கோவப்படக்கூடாது. சில இடங்களில் சில பண்ணுறதே தப்பு இல்லை. இந்த மாதிரி நாட்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மெயினாக டாக்குமெண்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை கவனிச்சுட்டு போயிட்டே இருந்தால் போகிறோம். வாழ்க்கை துணையின் மூலியமாக இன்றைய நாள் கொஞ்சம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கை துணைக்காக பணம் வாங்கி கொடுக்கறது, அதாவது தங்கம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆனால் நல்ல செலவுகளும் ஏற்படக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். இந்த மாதிரி நாட்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் கரெக்டாக. ஏன்னா இன்றைய நாளோட குரோதி ஆண்டு முடிஞ்சுது. உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. ப்ளஸ் இன்னொரு 10 நாள் 20 நாளில் குரு பயிற்சி நடக்க போகிறது. ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒன்று ஆரம்பிக்க போகிறீங்க. அது செம்மையாக ஓடும். மெயினாக ஃபுட் டெலிவரி பேஸ்டாக இருக்கலாம், இல்லையா ட்ராவல் பேஸ்டாக இருக்கலாம். இது எல்லாமே ஏற்படும். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு குரு வருது. அது சுக்கிரனுடைய வீடு. நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நடக்கும். 2-3 பேர் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணுற மாதிரி கூட வரலாம். உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ் கொடுக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இப்போல்லாம் நீங்கள் சும்மா அமைதியாக உட்காரக்கூடாது. யூ ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஹார்ட். 100% நடக்கும். நிறைய பேருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை, தனப்பிராப்தம் பிரம்மாண்டமாக இருக்கும். உடம்பை மட்டும் தயவு செய்து பத்திரமா பார்த்துங்க. உடம்புடைய ஹெல்த்தை இழந்து பணம் சம்பாதிக்க வேண்டாம். கொஞ்சமாக ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சமாக டென்ஷனை குறைச்சிக்கணும். எப்போவுமே இந்த வெந்நீரை காலில் ஊற்றின மாதிரி ஒரே ஓட்டம், அதை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. டென்ஷன் 24 மணி நேரம் டென்ஷன் வேண்டாம். அப்படி ஓடி ஓடி என்ன பண்ண போகிறீங்க? மெதுவாக உட்காருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள். ஏன்னா இந்த நாளில் பொதுவாக 6ஆம் வீடு ஆக்டிவேட்டாக இருக்குது. 6ஆம் வீடுனா ருணம், ரோகம், சத்ரு. மெயினாக கடன், உடம்பு பாதிப்பு இதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். ஏன்னா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருங்கிறது சுபகாரகத்தை சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் கடன் வாங்குறது, எது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருன்னா உங்களுடைய வீட்டுக்காக கடன் வாங்குறது, புது வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இருக்கிற வீடை பெருசாக இடித்து கட்டுறது, இருக்கிற இடத்த விற்றுட்டு புது வீடு வாங்குறது, இதெல்லாம் நடக்கும். பட் யூ வில் பி ஹாப்பி ஃபார் எவர். இந்த நாளில் சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும். வயிறு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இளநீர் சாப்பிட்றது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இதனால் மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி. குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டுக்காக தள்ளி விடுறது. மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம். ஸ்போர்ட்ஸில் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் நிறைய பேர் புதுசாக கற்றுக்கிறது. அதெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எல்லாமே கிளாரிட்டியோடு வேலை செய்ய போகிறீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான காலகட்டம். இந்த மாதிரி ஒரு லைஃப்லலாம் மறுபடியும் வராது.
தீர்க்கமாக ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிற மாதிரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்றனால அவ்வளோ அளவுக்கு உழைப்பை போட்டு வெற்றி எடுக்கக்கூடிய ஒரு கிளாரிட்டி பிறக்கக்கூடிய நாள். அதனால் இந்த நாள் பொதுவாக குழந்தைகளுடைய நட்பு பாராட்டுவது, ராஜதந்திரியாக நிறைய இடங்களில் நீங்கள் மாறுவது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பயங்கர ஏற்றம். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது, ரிலாக்ஸாக இருப்பீங்க. அலமேலும் மங்க தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான் வெள்ளை நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்துக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சுது. ஒரு ஸ்ட்ரென்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ்ல இருந்த நிலைமைகள்லாம் முடிஞ்சுது. ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள்லாம் முடிஞ்சுது. இன்றைய நாள்ல இருந்து உங்கள் லைஃப் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். அவசரப்பட்டு எந்த முடிவும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவசரப்பட்டு எந்த விஷயத்தையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சங்கடங்கள் கொடுக்கும். இந்த நாள் ரொம்ப சீரியஸான விஷயத்த ஸ்லோவாக எடுத்துங்க, நிம்மதியாக எடுத்துங்க, டென்ஷன் இல்லாமல் எடுத்துங்க, முடிஞ்சிடும். அந்த பரபரப்பை நீங்கள் தலைக்கு ஏற்றிட்டிங்கன்னா ஓவர் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு தான். நிறைய சண்டை வர மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கோவமாக இருக்கக்கூடாது. பொறுமை காப்பது நல்லது. உடம்பை கவனமாக பார்த்துக்கணும். லைட்டாக தலைவலி வர்றது, சின்னதாக டென்ஷன் கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் குரு. செவ்வாய் நின்ற நட்சத்திரம் குருன்னா உங்களுக்கு வீடு மாற்றம், நில மாற்றம் இந்த மாதிரிலாம் நடக்கும். யாரெல்லாம் வீடு விற்பனையாளர்கள் இருக்கீங்களோ, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அண்ணன் தம்பிகளோட நல்ல ஒரு நட்பு பாராட்டக்கூடிய அபகரமான நாள். நட்பே கிடையாது சார், அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கேன், அவன் யார் சார், அப்படிலாம் பேச முடியாது. இனிமேல் எல்லாரும் நட்பாக மாறிடுவாங்க. நல்ல ஒரு இணக்கம் கொடுக்கும். ஏன்னா லக்னத்தில் 4 கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்களை நோக்கி நிறையா விஷயங்கள் வரும். அது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஏன்னா உங்கள் வீட்டில் சுக்கிரன் ஸ்ட்ராங்கு, புதன் வக்கரம்னா மற்றவங்க தான் அடிபணிந்து வரணும். அது நடக்கும். இன்றைய நாள்லேருந்து ஆரம்பிக்கும். பேசிக்லி ஒரு நல்ல கிளாரிட்டி பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கணும். உடம்பு மட்டும் நல்லா தூங்கினீங்கன்னா போகிற, வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்போ முடியுதோ அப்போ ஒரு தடவை குருவாயூர் சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். இந்த நாள் பொதுவாக யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் கன்னி, 2வது ரிஷபம், 3வது மகரம். மற்ற அனைவருக்கும் இந்த நாள் முழுக்க முழுக்க எல்லாமே நல்லபடியாக இருக்க, கோபங்கள் குறைய எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோணு கொண்டு வந்து ததாஸ்திர. நன்றி.